இல்லை, வைகோவை பொறுத்த வரைக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டவர் பரப்புவது மிக அயோக்கியத்தனம். மிக ஒரு அரசியல் தலைவனை பொறுத்த வரைக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டவன் ஒருத்தர் சொல்கிறான்னா அவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன். நீங்கள் வைகோ உண்மையாகவே ஒரு பெரிய சிங்கம் தான். சிங்கம் இப்போ அது சிறு நரியாக போச்சு. யாராலேன்னா அந்த திராவிட இயக்கத்தால். நீங்கள் திமுகவை உடைத்து கொண்டு எம்ஜிஆர் வெளியேறார், அது ஒரு வரலாறு. எம்ஜிஆர் வெளியேறுகிற பொழுது கூட 9 மாவட்ட செயலாளர் கட்சி 2 பிளக்கலை. கருணாநிதி நடுங்கி போனது யார் காலத்தில்? வைகோ கட்சியை பிளந்தது பின்னாடி தான். எல்லா மாவட்ட செயலாளர்களுடைய மனைவியோடு தன்னுடைய 2 மனைவிகளை அனுப்பி காம்ப்ரமைஸ் பண்ணார். என்ன பண்ணாரு? மனைவிகளா? எல்லா மாவட்ட செயலும் விட்டு வைக்க பண்ணி போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி அறிவாலயம் கைப்பற்றப்படும் நிலைமை வந்தது. அறிவாலயம் போச்சுன்னா கருணாநிதி கதை முடிஞ்சது. கருணாநிதி பின்னாடி எந்த ஜாதியும் இல்லை, எந்த பெரிய சக்தியும் இல்லை. வைகோ பின்னாடி அத்தனை பேரும் திரட்டான். கருணாநிதி பிடிக்காத அத்தனை பேரும் போயிட்டான்.